அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த ஆன்மீக உலகமும் இந்தியாவை திரும்பி பார்க்கும் நிகழ்வாக நடத்தப்படும் ஆன்மீக திருவிழா மகா கும்பமேளா ஆகும். இத்தகைய மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்விற்கான பின்னணி மற்றும் புராண கதை பற்றி இப்பகுதியில் பார்க்கலாம். இந்த பிறவியின் நோக்கமே ஈசனின் திருவடியை அடைவதுதான். அப்படிப்பட்ட மோட்சத்திற்கான நாள்தான் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இந்த மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளாவை நம் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே நாம் பார்க்க முடியும். இப்போது நாம் மகா கும்பமேளா உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம். அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது. அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்துச் சென்றார். அப்போது அதிலிருந்த அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றியதாம். இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே மகா கும்பமேளா ஆகும். கும்பமேளா அன்று கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனால் கோடிக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு புனித நீராடுவார்கள். கும்பமேளா 4 வகையாக உள்ளது. அவை ஆர் கும்பமேளா 6 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. பூர்ண கும்பமேளா இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. மக் கும்பமேளா இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. மகா கும்பமேளா இது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடைபெறுகிறது. இது பிரயாக்ராஜில் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. இந்த மகா கும்பமேளாவானது 44 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜனவரி 13ஆம் தேதி மகர சங்கராந்தி அன்று தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரியுடன் முடிவடைகிறது. இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த கும்பமேளாவை காண கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜ் வந்து சேர்வார்கள். பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள புனித நதிகள், திரிவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.